Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான வீடியோ தான் இது. ஒரு சிஸ்டர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ குழந்தை நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க, ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு, டயபெட்டிஸ், தைராய்டுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் எல்லாத்துக்குமே நான் டயட் சார்ட் இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு உங்களுக்கு டயட் சார்ட் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெம் செல்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம பாடியில் ஸ்பெஷல் செல், அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, STEM ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எக் க்ரோத் சரியாக இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லையே எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அதை அகெயின் இன்ஜெக்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸை ப்ராசஸ் பண்ணி யூட்ரஸ், ஓவரி, டெஸ்டிக்கல்ஸ் இதில் எல்லாமே அதை செலுத்தி அது மூலிமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியோட அந்த சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட், ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன மாதிரி இஷ்யூக்கு பெண்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவரியில் கருமுட்டை கம்மியாக இருக்குது, இல்லை ஓவரியே வீக்காக இருக்குது அப்படின்னும் போது இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு AMH லெவல், அதாவது கருமுட்டை கம்மியாக இருக்குது, இல்லை கருமுட்டையே இல்லை, கருமுட்டையே வளரல அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு IVF போனீங்கன்னா AMH லெவல் செக் பண்ணுவாங்க, 2 above இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் எக்கு நிறைய கிடைக்கும். அது கீழே இருந்துச்சு அப்படின்னா IVF பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி AMH கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓவரியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எக்கோட அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கு. இப்போது ஆண்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆண்களுக்கு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த 0 ஸ்பெர்ம் கவுண்ட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்டிக்கல்ஸில் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மோட அந்த ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போது இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது நம்மளோட போன் மேரோ, முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போன் மேரோவிலேருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேட் டிஷ்யூ, கொழுப்பு டிஷ்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பகுதியிலேருந்து இந்த ஸ்டெம் செல்ஸை எடுப்பாங்க. எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த லேபில் ப்ராசஸ் பண்ணி அதை நம்மளோட ஓவரி, யூட்ரஸ், டெஸ்டிக்கல்ஸ் இந்த மாதிரி பகுதி எதெல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணால் மேபி அவங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்சஸ் இருக்குமோ, அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஸ்டெம் செல் ப்ராசஸ் இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு வரலை.
அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மேபி இந்தியாவில் எங்கேயாவது 1-2 இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கலாம் ஒரு சில ஹாஸ்பிட்டலில். ஆனால் இன்னுமே வந்து இது ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வரல அந்தளவுக்கு. 2வது 100% சக்ஸஸ் கேரண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து பாசிபிள் இல்லை. 100% சக்ஸஸ்லாம் வந்து இவங்க வந்து கொடுக்கல. IVF ICSIலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60% தான் வந்து சக்ஸஸ் ரேட்டே இருக்குது. அப்படின்னும் போது இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் காஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது இன்னும் ரிசர்ச் ப்ராசஸில் தான் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து காஸ்ட் வந்து பெருசாக இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் வந்து காஸ்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் காஸ்ட் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னா டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது இந்த IUI, IVF, ICSI இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் தவிர இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போதைக்கு எந்த டாக்டருமே வந்து சஜஸ்ட் பண்ணலை. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொண்டு வந்து அதை வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்க்கலாம். இதை டாக்டர்ஸும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. அதாவது இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ட்ரீட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IUI, IVF, ICSI இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக தான் வந்து டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நியூ மெத்தட் அவ்வளோதானே தவிர பட் ஃபுல்லாக இது வந்து ப்ரூவன் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. பட் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மேபி இது கொண்டு வந்தால் நாங்கள் இதில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மெத்தடில் தான் அவங்க எல்லாமே யோசிப்பாங்க. IVFலனா இன்ஜெக்ஷன் அது இதுன்னு இருக்குமே, அதுக்கு பதிலாக இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் தோணும். இது வந்து ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ அந்த டாக்டர் சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேபி வந்து சக்ஸஸ் ஆகும். ஹோப் இந்த புது விதமான இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை IVF ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.